திருப்பி என்னாச்சு அப்படிங்கிற சீரியஸ் வந்து உங்களுடைய மெட்டாமங்கில் சீசன் 2ஆக சீசன் 1 எப்போ முடிச்சிக்கின்னு கேட்கலாம். ஸோ சீசன் 2ல் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப். ஏன்னா ரைஸ் இருந்தால் ஃபால் கண்டிப்பாக இருக்கும் என்னாச்சு சீரியஸில். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட சொல்லலாம், ஃபியூச்சர் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சராக இருந்து இந்தியாவோட சாம்சங்கை விட மிகப்பெரிய கம்பெனியாக இருந்து பல ஆயிரம் கோடி அதிபதியாக இருந்து ஒரு 4 வருஷத்தில் 95% ஷேர் போய் 1% மட்டும் ஆகி இப்போ காணாவே போயிட்டு அப்படி இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அப்படி எவன் இருந்தான்னு. த ஒன் அண்ட் ஒன்லி த கிரேட் மைக்ரோமேக்ஸ் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது இல்லை மொபைல் ஃபோனுங்கிறது எவ்வளோ முக்கியமாக பெருசாக ஆக போகுதுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி மைக்ரோமேக்ஸ் தான். மிகப்பெரிய பர்சன்டேஜில் இருந்தாங்க. அதாவது இந்தியாவில் வந்து பேட்டரி லைஃப் தான், இந்தியாவில் வந்து ஃபோனை வந்து எவ்வளோ நேரம் பேட்டரி யூஸ் ஆகுதுன்னு கவனிப்பாங்க. அவங்களுக்கு எது தேவை, காஸ்ட் எஃபெக்டிவ் தான் இந்தியாவில் மார்க்கெட்டாக இருக்குங்கிறத புரிஞ்சு வேர்ல்டுக்கே இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி தான் ஒரு பெரிய மார்க்கெட் ஆக போகுதுன்னு சொன்ன ஒரு கம்பெனி எப்படி திடீர்னு கவுந்துச்சு, இல்லை எப்படி இவ்வளோ பெருசாக ஆனாங்க, ஏன் காணா போனாங்க, என்ன தப்பு வந்துச்சு, எப்போதும் போல் எந்த வில்லன் வந்து ஆப்பு வச்சான், இந்த மாதிரி ஆப்பிள் இல்லை எந்த வில்லன் ஆப்பு வச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 1991 மைக்ரோமேக்ஸ் வந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து ராஜேஷ் அகர்வால் அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணுறாரு. அப்போ அது வந்து ஃபோன் கம்பெனிலாம் கிடையாது, டெல்லு, ஹெச்பி, சோனிக்கெலாம் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ண தர ஒரு கம்பெனி தான் இருந்திருக்கு. 99 தான் ராகுல் சர்மா, சுமித் அரோரா, அதுக்கப்புறம் விகாஸ் ஜெயின்லாம் வந்து டீமில் சேர்றாங்க. ராகுல் சர்மா தான் அதுக்கப்புறம் லேட்டராக முக்கியமாக நல்லா மாறுறாரு. இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக லேண்ட்லைன் தான் மிகப்பெரிய டெக்னாலஜியாக இருந்திருக்கு. இந்த ஓனரில் இந்த ஃபவுண்டர்ஸில் ஒரு ஆள் வந்து வெளியூருக்கு போகும்போது அங்கே என்ன ஆயிருக்குன்னா, போன ஒரு கிராமத்தில் ஒரு லாரிக்காரர் வந்து பேட்டரியெல்லாம் பக்கத்து ஊர்லேருந்து சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த ஊருக்கு வந்து அந்த பேட்டரியை வந்து காசாக விற்றுருக்கார், அந்த பவரை. இது வந்து அவருக்கு தோணிருக்கு. அப்போது வந்து ஒரு பேட்டரி ஒரு லாங் டேர்ம் லைஃபுங்கிறது இந்தியாவில் எவ்வளோ பெரிய முக்கியமான கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு மாதம் அளவுக்கு வர அளவுக்கு பேட்டரி இருக்கிற ஒரு ஃபியூச்சர் ஃபோன் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மைக்ரோமேக்ஸ் ஆரம்பித்து தான் தன்னோட முதல் ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்கு. ஆரம்பத்தில் நோக்கியா 32 அப்படிங்கிற மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த டைமில் வந்து ஒரு டெக்னாலஜி தான் அவர் வந்து பார்த்துருக்கிறாரு வேலை செய்யும்னு, அதுதான் சிம் கார்டு. ஸோ லேண்ட்லைனில் மட்டுமே இருந்த ஒரு இந்தியாவில் வந்து ஒரு சிம் கார்டுலேருந்து மல்டிபிள் பேர் வந்து காசும் கட்டலாம், ஆனால் ஒரு சிம் கார்டுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேட்டர் வந்து புதுசாக பார்த்த உடனே நோக்கியா 32ங்கிற ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு இந்த 10,000 ஃபோன் கிட்ட இது விற்றுருக்காங்க. ஆனால் நோக்கியா வந்து வேர்ல்டு வைடு மார்க்கெட்டுங்கிறதுனால இந்தியாவுக்கான ஒரு பெரிய காசு அவங்களுக்கு வரல. ஆனால் அதில் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக இது மில்கிங்லாம் பண்ணியாச்சு. அடுத்து ஏர்டெலுக்கு வராங்க. ஏர்டெல் கிட்ட என்ன வந்திருக்குன்னா, ஆரம்ப டைமில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பே ஃபோன் வரும் தெரியுமா, ₹1 போகிறதுக்கு, அதுக்கான ஆர்டர் தான் முதல்ல வந்திருக்கு. அங்கே அது மிகப்பெரிய விஷயமா ஆனதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஏர்டெலோட பே ஃபோனுக்குலாம் மைக்ரோமேக்ஸ் வந்து இது சப்ளை பண்ணுற மாதிரி இந்த சிம் கார்டுங்கிற வேலையை வந்து அவங்களோட இந்த கொலாபரேட் பண்ணி தான் அவங்களோட ஒரு பெரிய ஃபோன் கம்பெனியாக மாறுறதுக்கான இதுவாக இந்த விஷயம் இருந்திருக்கு. ஸோ ஃபோன் நம்ம வந்து இந்தியாவுக்கு பண்ணலாம், ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபோன் லான்ச் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவிலேருந்து வந்து ஃபோன் வந்து இவங்களுக்கு வாங்குறாங்க. அந்த OEM சொல்லுங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்னு, இவங்க தான் சைனாவில் ஓப்போக்கு, விவோக்கு அந்த மாதிரி கம்பெனிங்களுக்குலாம் வந்து ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணி தரவங்க. ஸோ அங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து ஃபோனை வாங்கி இவங்க வந்து லான்ச் பண்ணதான் மைக்ரோமேக்ஸ் X1i அப்படிங்கிற மாடல். இது வந்து ரொம்ப நாள் பேட்டரி லைஃப் தாங்கக்கூடிய மாடல். இது வந்து வித்து தீர்ந்துருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நோக்கியா இருந்திருக்கான், சாம்சங் இருந்திருக்கான், மோட்டரோலா, எல்ஜி, இவங்களாம் மொபைல் ஃபோனில் பெரிய மார்க்கெட்டாக இருந்திருக்காங்க. அவங்கள வந்து அவங்களும் போட்டி போகிறது அப்போ ரொம்ப யோசிச்சிருக்காங்க. ஆனால் பண்ணிடலான்னு இறங்கியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு அப்போ ஆளுங்க இல்லை, ஏன்னா நோக்கியா தான் ஃபுல் கண்ட்ரோல் இருந்திருக்கு. மீதி இருக்கிற ஆளுங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் கெஞ்சி கூத்தாடி அந்த ஃபோனை வாங்கி நிறைய விற்றுருக்கு. 10 நாள் அவங்க ஃபோன் பண்ண அத்தனை பண்ண விற்ற உடனே ஒரு 10 கோடி ரூபா இருந்த ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபாயை ஒரு 5 மாதத்தில் பெரிய கம்பெனியாக மைக்ரோமேக்ஸ் டக்குன்னு வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே வந்து வாயப்பழக்க மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணாங்க. ஹியூக் ஜாக்மேனை மைக்ரோமேக்ஸோட மாடலாக போட்டு ஆடு வந்தது. ஏன்னா இப்போ இது உளுவரின் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. எப்படி அதை ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இவங்களை ஆடு கூப்பிட்டாங்க வரைக்கும் வேர்ல்டு லெவலில் டைமில் துபாய், ஸ்ரீலங்கா, மலேசியான்னு மைக்ரோமேக்ஸ் வந்து மெதுவாக இவால்வ் ஆகிட்டே இருக்குது. இந்த மைக்ரோமேக்ஸோட கதையை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட், இந்தியன் ஜனங்களுக்கு என்ன மாதிரி ஃபோன் தேவைங்கிறத அவங்க வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்காங்கன்னு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட கம்பெனி வந்து எங்கே ஒட்டுச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து டூவல் சிம் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு செஃப் வந்து 2 சிம் இருக்கிற விஷயத்தை பெருசாக பேசியிருக்காரு. நான் 2 வேலைக்கு 2 சிம் கார்டு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து இந்தியாவில் பயங்கரமாக வேலை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பயங்கரமாக ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் கால் ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஃபோனுக்கு எவ்வளோ முக்கியம், அதுவும் இந்தியன் ஜனங்களுக்குங்கிறது யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பெயிண்டர் வந்து என்கிட்ட வந்து காசு வாங்கி என்கிட்ட ஒரு இது ரேட்டு பேசிடுறாங்க, ஆனால் வேலை முடிச்சவங்க வேறு ரேட்டு பேசுகிறாங்க, இவங்க ஃபோனில் பேசுறது என்னால்
இது ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா நான் வேறு மாதிரி அவங்க நான் பேரம் பேசுவேன் அப்படின்னு சொன்னப்போ ஸோ இந்தியாவில் அது முக்கியமாக இருக்க போகிறேன்னு சொல்லி கால் ரெக்கார்டர் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூடூத்துங்கிறது ஃபோனில் எவ்வளோ முக்கியங்கிறது இவங்க மைக்ரோமேக்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஒரு தனி ஃபோனுன்னு இந்தியன் மார்க்கெட் வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ண ஒரு ஆளுங்கன்னே சொல்லலாம். ஸோ இன்னொன்று இவங்க இப்படி பண்ணுறதுனால நிறைய வேறு மாடல் ஃபோன்லாம் மைக்ரோமேக்ஸ்லேருந்து ரொம்ப விஷயம் கம்மி விலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வருஷம் ஆவ 2015 மேலாம் பார்த்தீங்கன்னா நோக்கியாவுக்கு ஹார்ட்வேர் சப்ளையராக இருந்த இவங்க நோக்கியாவோட ஒரு பெரிய மார்க்கெட்டாக ஆகிட்டாங்க. அந்த டைமில் சாம்சங் அப்புறம் மைக்ரோமேக்ஸ் மட்டும் தான் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. பர்சன்டேஜ் ஷேர் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 40 வகையான மாடல் ஃபோன் இருக்குது கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே இந்த 10,000 5,000 ரேஞ்சுக்குள்ளே 3.5 பில்லியன் அவங்க மார்க்கெட் வேல்யூ இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெருசாக இருந்த ஒரு கம்பெனி ஸோ எல்லாத்துக்குமான மாடல் ஃபோனாகவும் இருக்குது, விலையும் இருக்குது, நல்லா விற்றுருக்கானுங்க. சாம்சங்கோட போட்டியும் போட முடியுது. எங்கே விட்டானுங்க? முதல்ல ஜியோவோட என்ட்ரி சொல்கிறாங்க. ஸோ ஜியோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஜியோ தான் 500 ஃபோனை கொண்டாந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுது. ஸோ ஜியோ 4G கொண்டு வருது. 4Gயில் விவோ ஐபிங்கிற டெக்னாலஜி மூலமாக ஃப்ரீ கால்ஸ்லாம் கொண்டு வருது. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பேனிக்கு. நம்மளே பார்த்துருக்கோம், ஜியோ காட்டுவாங்க, எல்லாரும் ரோடு வரைக்கும் நின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மைக்ரோமேக்ஸ் இந்த 4G வருங்கிறத அவங்க கெஸ் பண்ணலைங்கிறத பெரிய பிரச்சனை. அது வரைக்கும் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 3G ஃபோன் தான் ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி, அதனால என்ன டக்குன்னு ஏன் இவ்வளோ தூரம் பண்ணவன் இந்த டெக்னாலஜி ஜனங்க அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏன் கண்டுக்கலங்கிறது ஒன்றா, இல்லை ஜியோ வருவாங்கிறது அவங்க இது கெஸ் பண்ணலாங்கிறது தெரியல. சரி, அப்படின்னா 3G தான் இருக்குது, டக்குனு 4G பண்ணலாமான்னா அதுவும் முடியாது. இவங்க பண்ண ஒரே தப்பு, இவ்வளவு காசு அந்த மைக்ரோமேக்ஸு இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணால் தான் மிகப்பெரிய ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. R&D டீம் அவங்களுக்கும் தனியாக ஒரு சயின்டிஸ்ட்டுங்க டெக்னீஷியன் இருந்து இவங்க இங்கே ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணது எல்லாமே சைனாவிலேருந்து ஃபோனை இம்போர்ட் தான். இதே டைம்ல என்ன ஆகுதுன்னா இந்தியன் மார்க்கெட்டை செமையா இருக்க நீங்க மைக்ரோமேக்ஸ் தான் காட்டி கொடுத்தான். என்ன ஆயிடுச்சு, ஓப்போ விவோன்னு சைனீஸ் ப்ராடக்ட்லாம் நேராக இந்தியாக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் சொல்ற அதே வேலைக்கு இதில் முக்கியமாக வந்தவன் ஜியோமி, ரெட்மி. இன்னைக்கு பயங்கரமாக வச்சிருக்க ரெட்மியோட லான்ச் டைம்லலாம் மைக்ரோமேக்ஸ் நீ மட்டும் தான் கொடுப்பேன் 15,000 ரூபாய்க்கு, நானும் கொடுக்குறேன். அவன் வந்ததுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் அடி தாங்கலை. ஸோ சைனீஸ் மார்க்கெட்டோட போட்டி ஒரு பக்கம், ஜியோவோட என்ட்ரி ஒரு பக்கம். ஸோ இப்போது மைக்ரோமேக்ஸ் கிட்ட வெறும் 3G ஃபோன் மட்டும் தான் லம்பு அடிக்கி அவங்க வீட்டில் கிடக்குது. 4Gக்கான ஃபோன் இல்லை. ஆனால் ஜனங்க 4Gக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. டிமானிட்டைசேஷன் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அந்த டைமில் டிமானிட்டைசேஷன் கொண்ட டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஃபோன் தான் மைக்ரோமேக்ஸ் விற்று தீரும். ஸோ இப்போ கேஷை நம்பி தான் அந்த கம்பெனி இருந்துச்சு. அந்த டைமில் ஆன்லைன் பேமெண்ட்டில் அதிகமாக பண்ணுற ஒரு இந்தியாவாக இல்லை. ஸோ அதனால் அவங்க புதுசாக லான்ச் பண்ண வேண்டிய ஃபோனில் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று. ஸோ இவங்க தான் முறை ஆண்ட்ராய்டையும் கொண்டு வராங்க இந்தியாவுக்கு, முறை ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வராங்க. இவ்வளோ கொண்டு வந்தும் இந்த ஒரு நிறைய சேஞ்சஸ்லாம் அவங்க ஒரு 5 வருஷத்துலேயே அவங்க ஒன்றும் இல்லாமல் காணா போனதுக்கு, அதாவது இப்போ இருக்காங்க ஸ்மார்ட் ஃபோனை விட்டு போனதுக்கு ஒரு ரீசனாக சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோனே பண்ணலையா அப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட் ஃபோனும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்த டைமில் நிறைய மாடலுங்க வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்று. லோ பட்ஜெட் ஃபோனுங்க, அப்புறம் கேன்வா, அதுக்கப்புறம் ஐஎன் நோட்டு, அதுக்கப்புறம் போல்ட்டு சீரீஸு. ஜெய் கூட ஒரு போல்ட்டு சீரீஸ் ஃபோன் வச்சுருந்தில்ல. ஸோ ஆரம்ப டைமில் ஓகே இந்த அமௌண்ட்டு தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் பெருசாக இருந்தவங்க நிறைய விஷயத்தை கவனிக்காமல் போனாங்க. ஸோ இதில் ஆப்பிள் வில்லன மாதிரி ஜியோ ஒரு வில்லனானது உண்மைதான். ஆனால் இவங்க நினச்சிருந்தா அவங்க நல்லா இருந்த டைம்லேயே நம்ம ஒரு டீம் வச்சுருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள R&D டீமோ இந்தியாவிலே பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தா இருந்திருக்கும். இதே பிரச்சனை நீங்கள் பிளாக்பெரி படத்தில் நாங்கள் காஸ்மிக் சினிமாவில் பேசும்போது பார்த்துருப்பீங்க. அந்த ஓனர் சைனாவில் போய் ஃபோனை நம்பி வாங்கும்போது தான் சொதப்பி அவரோட கம்பெனியே அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ண போய் தான் கம்பெனி லாஸ்ட்டில் போச்சு. இன்னொன்று மைக்ரோமேக்ஸில் முக்கியமாக கஸ்டமர் கிட்ட பிரச்சனை இந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அவங்க அதில் ப்ராப்ளமாக இருந்தது, சர்வீஸ் ஒழுங்காக பண்ணலன்னு. அதுக்கு ரீசனாக அவங்க சைனா ப்ராடக்ட்டை நம்பி இருந்ததுனால தான் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அங்கே ஏதாவது அடி வாங்கினா, இவங்க அடி வாங்கினா கூட ஸ்பேர் பார்ட்டுங்க கிடைக்கிறது ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவர் ஓனர் 25,000 crores பெரிய கம்பெனியிலேருந்து கடைசியில் 600 கோடி ரூபா இது இவாலுவேஷனோட அவர் வெளியே வந்துட்டாருன்னாங்க. அது ஏன்டா சோகமாக சொல்கிறீங்க? 600 கோடி ரூபாடா, ஏன்னா டெக்கு கைஸ் உங்களுக்குலாம் 600 crores வெளியே வருது, ஒருத்தர் ஏழையாக பார்க்குறீங்கன்னா அப்போ எவ்வளோடா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? 600 ரூபா குடுறா, 1 ஹவருக்கு லைவ் வீடியோ பண்ணுவேன். ஸோ இதான் மைக்ரோமேக்ஸின் கதை. என்ன ஆச்சுல ஸோ நீங்களும் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதை செஞ்சு கமெண்ட்டில் உங்கள் நாஸ்டால்ஜி அதெல்லாம் போடுங்க. கமெண்ட்டில் அதே நாங்கள் பார்ப்போம். மற்றவங்களாம் இது டிஸ்கஸ் பண்ணிங்க. அடுத்து வேறு ஒரு கம்பெனி எப்படி ரைஸ் அண்ட் ஃபால் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, இப்போ எப்படி இருக்காங்கன்னு. இப்போ மைக்ரோமேக்ஸுமே ரிவோல்ட்டுங்கிற எலக்ட்ரிக் பைக் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பண்ணுறதில்ல, ஆனால் மற்ற இப்போ அவங்களால என்ன முடியுமோ அதுக்கான போயிட்டுருக்கு. திருப்பி மைக்ரோமேக்ஸ் ஃபோன் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னா அவங்களே சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்ன ஆச்சு மைக்ரோமேக்ஸ் கதை. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டா மங்கீஸ். இந்த அசின் கல்யாணம் பண்ணுங்களேன், அது எந்த ஒன்று அது?